அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தெய்வம் எடுத்த முடிவு என்ன என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க இப்போ மிதுன ராசிக்கான தெய்வம் எடுத்த முடிவு என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மற்றும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருந்தாலே போதும், பணம் காசு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இது எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான். இந்த மிதுன ராசிக்காரங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையில் புகுந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தியோ, அவங்கள கஷ்டப்படுத்தியோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது காயத்தை ஏற்படுத்தியோ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறதும் பிடிக்காது, அடுத்தவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறதும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட குணம் கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷம் வரை வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வாழ்க்கையே வேணாண்டா சாமி, எங்கேயாச்சும் ஓடிடலாம் அப்படின்னு நினைச்ச மிதுனராசிக்காரர்கள் பல பேர். ஏன்னா கண்டக சனி, அடுத்தது அஷ்டம சனி, இப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வந்தும் ஒரு நல்லதுமே நடக்கலை. வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. தொழில் செஞ்சால் தோல்வி, வேலைக்கு போன இடத்துலையும் நிம்மதி இல்லை. சக ஊழியர்களால் மனசு வருத்தம் தான் ஏற்படுது. சண்டை சச்சரவுகள், குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பேருக்கு கணவன் மனைவியாக இருக்கும் சார், மற்றபடி வீட்டில் 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்கிறோம். ஒரு சிலர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சே போயிருப்பாங்க. சரிங்க சார், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்போ தான் தீர்வு, எப்போ தான் எங்களோட கஷ்டங்கள் தீர்ந்து நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ போகிறோம், எப்போ எங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. இந்த டிசம்பர் மாதம் 30க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் கடந்த காலங்களில் எதை இழந்தாங்களோ அது திரும்ப கிடைப்பதற்கான காலம் வந்து விட்டதுங்க. இது நாள் வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை அவங்க பார்த்ததே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு கடவுளின் அருளினால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா சார்? என்னுடைய வாழ்க்கையை மாறிடுமா சார்? எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குமான்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கடவுளோட அருளினால் உங்களுக்கு சகல நன்மைகளும் மற்றும் முன்னேற்றமும் இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறதுங்க. இது நாள் வரைக்கும் மிதுனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருந்து வந்த பண கஷ்டம் தீருங்க. பண பிரச்சனைகளில் மிதுனராசிக்காரங்க யாராச்சும் சிக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கடன் வாங்கி இருந்து கடனை திருப்பி செலுத்த முடியாமல், அதே மாதிரி பேங்க்கில் ஏதாவது நீங்கள் லோன் வாங்கியிருந்து அதை கட்ட முடியாமல், ஒழுங்காக இஎம்ஐ பே பண்ண முடியாமல் இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய பண கஷ்டத்திலிருந்து வெளிவரதற்குண்டான சூழ்நிலை இந்த டிசம்பர் 30க்கு பிறகு உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு பண வரவும் அதிகமாக வரதற்குண்டான அமைப்பும் டிசம்பர் 30க்கு பிறகு கண்டிப்பாகவே இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்காச்சும் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கடனாக கொடுத்துருப்பீங்க பணத்தை. அந்த பணம் இது நாள் வரையும் வசூல் பண்ணவே முடியலை, இது வரவே வராதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த கடன்லாம் இப்போ உங்களுக்கு அவங்களாவே கடனை செட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு கடவுளோட அருளினால் டிசம்பர் 30க்கு பிறகு நடக்க போகுதுங்க. சார், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேங்க சார். ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இன்ன வரையும் அந்த பிஸ்னஸில் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ப்ராஃபிட் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ் அதிகமாக ஆயிடுச்சிங்க சார். எப்போ தான் என்னோடய பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகும், எப்போ தான் நான் பிஸ்னஸில் ஒரு உச்சத்தை அடைவேன் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. தொழிலில் இருந்து வந்த பல்வேறு தடைகள், அதாவது வியாபாரம் உங்களுக்கு ஆகாமலே இருந்திருக்கும் தொழிலில், இல்லாட்டி உங்களுடைய சக போட்டியாளர்களால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுக்கு அருள் செய்வாருங்க.
கண்டிப்பாக குரு பகவான் அருளினால், குரு பகவானின் பார்வையால் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. அதிலும் குறிப்பாக இரும்பு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். எனவே தொழிலை பற்றி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. இந்த தொழில் பிரச்சனைனாலவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். டிப்ரெஷனில் துடிச்சிருப்பீங்க. கடந்த காலங்கள்லாம் தூக்கம் வரலைங்க சார், தூங்குறதுக்கான ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்கிறவங்க நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ உங்களுக்கு தீர்ந்துடுங்க. அதே போல் படிச்சிருக்கேங்க சார், இதனால் வரையும் எனக்கு வேலை இல்லை, அல்லது இருந்த வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறேன், எனக்கு எப்போ தான் சார் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குற ஒரு சில மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேடுற வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சம்பளமும் உங்களுக்கு அந்த வேலையின் மூலமாக வருவதற்குண்டான வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்குதுங்க. சார், நான் படிச்சுட்டு இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன், இல்லை ஏற்கனவே நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் சார், இப்போ அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குற மிதுனராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளின் அருளினால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு இதனால் வரையும் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு போன்ற எந்த விதமான வேலை சார்ந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு அவர்கள் இதுநாள் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்குங்க. கடந்த காலங்களில் இந்த மிதுனராசிக்காரங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ சாதாரணமாக பேசலான்னு போயிருந்தா கூட அவங்களுடைய சாதாரணமான பேச்சு வந்து பார்த்திங்கன்னா சண்டையிலேயோ அல்லது பெரிய பிரச்சனையிலேயோ போய் முடிஞ்சிருக்கும். அதனாலேயே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்றும் ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு சென்றிருப்பாங்க. ஸோ அந்த நிலைமையெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு மாறி விலகிச் சென்ற உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை தேடி வந்து நல்லுறவு பாராட்டும் விதமாக நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முன்னேற்றம் நடக்கும் மாதமாக இது அமைகிறதுங்க. இவ்வளோ நாள் வரையும் எனக்கு திருமணமே ஆகலை சாமி, திருமணம் எப்போ தான் நடக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும். தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறுங்க. சார், எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு அடிக்கடி சண்டை வருது, எங்கள் பிரச்சனை எப்போ தான் சார் தீரும், இல்லை நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்குமா, இல்லை மறுபடியும் நாங்கள் கலந்து பேசி ஒன்றா சேர்ந்து வாழலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்றிணைந்து சேர்ந்து வாழ்வதற்குண்டான அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குதுங்க. ஸோ டிவோர்ஸ் வரையும் போனவங்களாம் கூட அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. கடைசி நிமிஷத்தில் கோர்ட்டு வாசலில் சரி வேண்டாம் நான் விட்டு கொடுத்து போகிறேன்னு உங்கள் மனைவியோ அல்லது உங்களுடைய கணவரோ சொல்லி மீண்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து வாழ்வதற்குண்டான அமைப்பு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தையே இல்லை சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குருவின் பார்வையினால் குழந்தை வரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. மனம் தளராமல் முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க சார், என்னுடைய ஹெல்த் எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் குறைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக வயிறு தொடர்பான நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை சீக்கிரமாகவே தீர்ந்துடுங்க. ஒரு சிலருக்கு மூட்டு வலி மற்றும் முதுகு வலியினால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி எலும்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு அந்த நோயிலிருந்து நீங்கள் முழுமையாக குணமடைய போகிறீர்கள். சரிங்க சார், நான் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வர காலமாகவே இந்த காலம் இருக்குதுங்க. மேலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதனுடைய ப்ராஃபிட் இப்போ அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு மற்றும் தனவரவு ஆகியவை ஏற்படுவதற்குண்டான யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குதுங்க. இனி வரும் காலங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமைய போகிறதுங்க. இதனால் வரையும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள்,
இனிமேலும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அதே மாதிரி கவலை இல்லாமல் உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான மாற்றம் என்பது நடக்க போகுதுங்க. இனி வரும் காலங்களில் நீங்கள் நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் செயல்பட்டாலே போதும், வெற்றி உறுதி. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சிக்கியிருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்குண்டான யோகத்தை கடவுள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. மிதுன ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.